சட்டமன்ற தேர்தலையொட்டி களப்பணியாற்றுவது குறித்து கழக நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டங்கள் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்றன. மதுரை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் ஐராவதநல்லூர் பகுதியில் கழக நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர்கள் திரு செல்லூர் கே ராஜு, திரு ஆர்.பி. உதயகுமார், புறநகர் மாவட்ட செயலாளர் திரு ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு 234 தொகுதிகளிலும் அஇஅதிமுக மகத்தான வெற்றி பெறும் வகையில் தேர்தல் பணியாற்றுவது குறித்து ஆலோசனைகள் வழங்கினர். ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் மற்றும் செயல் வீராங்கனைகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் மேட்டுக்கடையில் நடைபெற்றது. அமைச்சர் தோப்பு என்.டி. வெங்கடாச்சலம், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வகுமார சின்னையன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு தேர்தல் பணிகள் குறித்தும் அஇஅதிமுக வெற்றிக்காக அயராது பாடுபடவும் அறிவுரை வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு ஒன்றிய கழக செயல் வீரர்கள், செயல் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் பள்ளிப்பட்டில் நடைபெற்றது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தியுள்ள எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி தேர்தல் பணியாற்றுவது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. அரியலூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திருமானூர் ஒன்றியத்தில் சட்டமன்ற தேர்தல் குறித்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மா. சந்திரகாசி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தொகுதிக்குட்பட்ட தண்டராம்பட்டு தொகுதியில் செங்கம் தொகுதி கழக வேட்பாளர் திரு எம். தினகரனை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் தேர்தலில் 234 தொகுதிகளிலும் கழக அரசு வெற்றி பெற அயராது உழைத்து இமாலய வெற்றியை பெறுவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.